ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு. இது முழுக்க முழுக்க நெட் தேர்வதற்காக உருவாக்கப்பட்ட நம்ம யுஜிசி நெட் தமிழ் சேனல். மறக்காம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க இன்றைய பதிவில் சந்திப்போம். இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா, மூவர் முதலிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் இந்த 3 பேருக்கும் என்ன ஒரு ஒற்றுமைகள் இருக்கு அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய காணொளி. இந்த பதிவு பார்த்தீங்கன்னா, மூவர் முதலைகள் அப்படின்ற பொருண்மையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் மூவரும் ஐப்பசி மாதத்துல அடுத்தடுத்த நாள்ல தோன்றியிருக்கிறாங்க. அதனாலதான் மூவர் முதலைகள் அப்படின்ற ஒரு தொடர் உருவாகியிருக்கு. இல்லைன்னா முதல் ஆழ்வார்கள் 3 பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஐப்பசி மாதம் அடுத்தடுத்த நாள்கள்ல 3 பேருமே பிறந்திருக்காங்க. 3 பேருமே தாமரை, குறுக்கத்தி, செவ்வள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய மலரில் பிறந்தவர்கள். திருமாலினுடைய அந்த கருவிகளான பாஞ்ச சன்னியம், கதாயுதம், நந்தகம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாள், இதனுடைய அம்சமா 3 பேருமே பிறந்திருக்காங்க. அப்ப முதல்ல ஐப்பசி மாதம் அடுத்தடுத்த நாள்ல 3 பேரும் பிறந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 3 பேருமே மலர்கள்ல பிறந்தவர்கள். திருமாலினுடைய கருவியா இருக்கக்கூடிய பாஞ்ச சன்னியம், கதாயுதம், நந்தகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாளினுடைய அம்சமா 3 பேருமே பிறந்திருக்காங்க. 3 பேருமே ஒரு தாயினுடைய வயிற்றில் பிறந்த பிள்ளையா இருக்கலாம் அப்படின்ற அந்த கருத்தும் நிலவுது. அது உண்மையா பொய்யா அப்படின்றது ஒரு வாதத்துக்குரியதுதான். மூவருமே மற்ற ஆழ்வார்களினுடைய காலத்திலிருந்து முற்பட்டவர்கள் அப்படின்னு நம்மளால உறுதியா சொல்ல முடியும். மூவருமே ஒரே நாள்ல, ஒரே இடத்துல, ஒரே நேரத்துல திருமாலால ஆட்கொள்ளப்பட்டுள்ளனர். அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா 3 பேரும் வெவ்வேறு நாள்ல, ஒவ்வொரு நாள் அடுத்தடுத்து பிறந்திருந்தாலும், ஆனா ஒரே நாள்ல, ஒரே இடத்துல, ஒரே நேரத்துல திருமாலால ஆட்கொள்ளப்பட்டிருக்காங்க. இவங்க 3 பேருமே பாத்தீங்கன்னா ஞானம், பக்தி, வைராகியங்கள் இதுல பாத்தீங்கன்னா மிக்க இருந்து துறவரம் பூண்டு ஆண்டவனுடைய நினைவிலேயே உருகி உள்ளம் கனியக்கூடிய அளவுல பாடல்களை பாடியிருக்காங்க. மூவருமே உலகுய்ய திவ்ய பிரபந்தங்களை அருளி செய்து பெருமாளினுடைய கல்யாண குணங்களை விரிவா அனுபவித்து பிறரையும் அனுபவிக்க செஞ்சாங்க. ஏன்னா அந்த வேலையை செஞ்சவங்க இந்த முதல் 3 ஆழ்வார்களும் ரொம்ப முக்கியமானவர்கள். கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர் என்ற கூற்றை பொய்யாக்கி இவர்கள் இறைவனை கண்டு அதனை நம்முடன் பகிர்ந்ததே இவர்களுடைய அளப்பரிய அன்புக்கு சான்று அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். அந்த முதல் ஆழ்வார்கள் 3 பேரும் திருமாலால ஆட்கொள்ள பெற்றிருக்காங்க. அதை நம்ம முன்னாடியே பார்த்தோம். திருக்கோவிலூர் அப்படின்ற ஊர்ல ஒரு வீட்டினுடைய திண்ணையில பொய்கை ஆழ்வார் தூங்கிட்டு இருக்கிறாரு. அப்படி தூங்கிட்டு இருக்கிறப்போ பூதத்தாழ்வார் அங்க பொய்கை ஆழ்வார் கிட்ட போய் பக்கத்துல ஒரு இடம் வேணும் அப்படின்னு கேக்குறாரு. எனக்கும் இடம் வேணும் அப்படின்னு கேக்குறாரு. அப்ப அதுக்கு பொய்கை ஆழ்வார் சொல்றாரு என்ன அப்படின்னா, இங்க ஒருவர் படுத்துக்கலாம், இருவர் இருக்கலாம் அப்படின்னு அதுக்கு பதில் கூறுறாரு. அப்ப பூதத்தாழ்வாரும் பாத்தீங்கன்னா பூதத்தாரும் அமர பொய்கையார் அது இடம் தர்றாரு. அப்போது பேயாழ்வாரும் அங்க வர்றாரு. தனக்கும் இடம் வேணும் அப்படின்னு அவர் கேக்குறாரு. அப்போது பாத்தீங்கன்னா முதல்ல இருந்த 2 பேரும், அதாவது பொய்கை ஆழ்வாரும் பூதத்தாழ்வாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க ஒருத்தர் படுக்கலாம், 2 பேரு இருக்கலாம், 3 பேர் நிற்கலாம் அப்படின்னு கூறுறாங்க. அப்ப பேயாழ்வாருக்கும் இடம் கொடுக்குறாங்க. அப்போது பாத்தீங்கன்னா இருள் நேரமா இருந்தது. இந்த 3 பேருமே பாத்தீங்கன்னா இடையில இன்னொருவரும் சேர்ந்து நெருங்குவது போல 3 பேருமே உணர்றாங்க. அது யாரு அப்படின்னா திருமால் அப்படின்னு நினைக்கிறாங்க. தாம் பெற்ற அந்த இறை அனுபவத்துல மூவரும் பாடிய அந்த 100 பாடல்களே அந்த முதல் 3 திருவந்தாதியா அமைகிறது. இதுதான் மூவர் முதலிகள் பற்றிய ஒரு ஒற்றுமைகளும் கூட, அவங்கள் பற்றிய ஒரு கருத்தாக்கமும் கூட. இந்த பதிவோட மூவர் முதலிகள் நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயமா நான் பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இந்த பதிவை முழுமையா பார்த்த அனைவருக்கும் நன்றிகள்.